மாம்ச ஜந்துக்கள் மாண்டன. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசமுள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. ஜல பிரளயத்தினால் பூமியில் பேரழிவு உண்டாயிற்று. மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. இதனால் வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசமுள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயிற்று. நோவா உண்டாக்கின பேழையிலே அவரும் அவருடைய வீட்டாரும் அவரோடு கூட வேலைக்குள் பிரவேசித்த ஜோடு ஜோடான ஜீவ ஜந்துக்கள் மாத்திரமே இருக்கிறது. பேழை ஜலத்தில் மிதக்கும் போது பேழைக்குள்ளே இருக்கிற எல்லாம் மிதக்கின்றன. அவற்றிற்கு ஜலத்தினால் அழிவு உண்டாகவில்லை. ஆனால் பூமியிலே இருக்கிற எல்லாம் மாண்டு போகிறது. பூமியின் மேல் ஜலம் பெருகின போது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டு போயிற்று. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ரோமர் 8:21-22. பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டான போது மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயிற்று. பேழைக்குள்ளே பிரவேசித்த நோவாவும் அவருடைய வீட்டாரும் தவிர மற்ற மனுஷர் எல்லோரும் நிக்கிரகமாகிறார்கள். பேழைக்குள் பிரவேசியாமல் பூமியின் மேல் நிர்விசாரமாய் ஜீவித்த எல்லோர் மேலும் அழிவு வருகிறது. ஜலப்பிரளயம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. அவர்கள் மனம் திரும்புவதற்கு நியமிக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிந்து போயிற்று. அவர்கள் தங்களை சூழ்ந்திருக்கும் ஜலப்பிரளயத்தை பரிதாபமாய் பார்க்கிறார்கள். கிருபையின் காலம் முடிந்த பின்பு பாவிகள் ஜலப்பிரளயத்திற்கு தப்பிக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். மனுஷருடைய முயற்சிகள் எல்லாம் வீணாய் போயிற்று. நம்முடைய சுய நீதியினால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அல்லாமல் மனுக்குலத்திற்கு வேறு எதன் மூலமாகவும் ரட்சிப்பு இல்லை. நியாய தீர்ப்பு நாளின் போது கிறிஸ்துவாகிய பேழையிலே அடைக்கலம் பெற்றிருப்பவர்கள் மாத்திரமே நியாய தீர்ப்புக்கு தப்பிப்பார்கள். மற்றவர்கள் எல்லோரும் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பினால் நிக்கிரகமாவார்கள். யோபுவின் சரித்திரத்திலே எலிப்பாஸ் நிர்விசாரமாய் ஜீவிக்கிற ஜனங்களுக்கு நோவாவின் சரித்திரத்தை நினைவுபடுத்தி சொல்லுகிறார். அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். அவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. யோபு 22:15-16. ஜலப்பிரளயத்தில பூமியின் மேல் இருந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் நிக்கிரகமான போது நோவாவும் அவரோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்படுகிறது. நோவாவுக்கு வலதுபுறத்திலே 1000 பேரும் அவருக்கு இடதுபுறத்திலே 10,000 பேரும் நிக்கிரகமாகிறார்கள். ஆனால் நோவாவோ தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக ஜீவனோடு இருக்கிறார். மனுஷரை நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. தேவன் பாவத்தை வெறுக்கிறார். அதே தேவன் பாவிகளை சிநேகிக்கிறார். பாவிகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் பாவிகளை உடனே அழித்து போடாமல் அவர்கள் மனம் திரும்புவதற்காக அவர்களுக்கு கிருபையின் காலத்தை நியமித்து பொறுமையோடு காத்திருக்கிறார். தேவனுடைய பொறுமை நீடிய பொறுமையாயிருக்கிறது. கர்த்தருடைய பொறுமையை அசட்டை பண்ணுகிறவர்கள் நிக்கிரகமாவார்கள். நோவா கிருபையின் காலத்திலே ஜனங்களுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணினார். நோவா துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார். பாவிகள் மனம் திரும்பி இருந்தால்
அவர்கள் தேவனுடைய கோபத்திற்கு தப்பித்திருக்கலாம். ஆனால் அவர்களோ தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். நோவா ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணினாலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாதே போனார்கள். நோவாவின் ஜெபம் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் கொடுத்திருக்கிறது. நோவா ஏறெடுத்த ஜெபத்தினால் அவர் தன் ஆத்துமாவை மாத்திரமே காத்து கொண்டார். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 14:14. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. பூமியின் மேல் இருந்த வஸ்துக்கள் யாவும் மாண்டு போயிற்று. நோவா உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை நோவா உண்மையாய் செய்தார். நோவாவும் அவருடைய வீட்டாரும் தவிர மற்ற மனுஷர் எல்லோரும் மடிந்து போனாலும் நோவா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய சித்தமில்லாமல் யாராலும் ரட்சிக்கப்பட முடியாது. அதே சமயத்தில் பாவிகளும் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பினால் மாத்திரமே அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அதே வேளையில் தாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா என்பதை மனுஷரே தீர்மானம் பண்ண வேண்டும்.